இந்த இந்த இது காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள் தாலியா வளருது. ஆனால் இங்கே பாருங்கள் அந்த ஷேப்பை பாருங்கள், கொடை மாதிரி அப்படியே ரவுண்டாக வந்திருக்கு இந்த தடவை, நல்லா அழகாக. நான் வந்து யூஸ்வலாக பூ நிறைய வரணும்னு இந்த டிப்பை உடச்சி விடுவேன். இந்த தடவை உடச்சி விடல, ஏன்னா அது அப்படியே ஒரு மாதிரி புஷ்ஷியாக ரவுண்டாக இருக்கா, அப்படியே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். நான் பெருசாக அதை உடைக்கலை. பியோனி எல்லாம் வளரும்போது முட்டையெல்லாம் பெருசு பெருசாக வச்சுருக்கு. இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. வளர்ந்த உடனே நான் அப்டேட் பண்ணுறேன் இதெல்லாம். இப்போ இந்த இடம் இங்கே பாருங்கள், புதினா கொச்சன்னு எவ்வளோ குயிக்காக வந்துருச்சு. அப்படியே ஒரு பாத்தி கட்டின மாதிரி வந்துருச்சு. இதில் ஃபுல்லாக இப்போ ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சுருக்கேன். காலியாக இருந்ததில் இந்த ஏரியா, அப்போ ஸ்ட்ராபெரியை குத்தி வச்சுருக்கேன். இனிமேல் தான் இந்த மாதிரி கொச்சான்னு வந்துடும் ஃபுல்லாக. அந்த பேட்சியோ இதில் இந்த எல்லோ பூ தான் வச்சுருக்கேன். இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த பிளான்ட்டு தான். இது கொச்சன்னு அந்த சீடு அப்படியே விழுந்து நிறைய வளருது. இங்கே பாருங்கள், இந்த பிளான்ட்டு ஃபுல்லாகவே அதுதான், அந்த எல்லோ இதுதான். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கொஞ்சம் ஸ்பேஸ் ஹேங்கிங் பாஸ்கெட் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டேன். இன்னும் இந்த பிளான்ட்டு வைக்காமல் அப்படியே இருக்குது. இதெல்லாம் தான் தூக்கி அங்கே வைக்க போகிறேன், அந்த ரேஸ்ட் பெட்டில் வைக்க போகிறேன். வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பூ பாருங்கள், இவ்வளோ அழகான பூ.